எல்லாத்தையும் போடுங்க, அவியலுக்குள்ள தேவைப்பட்ட அப்புறம் போடுங்க. அவியல் எல்லாம் ஒன்றா போடுங்க. போட்டுருங்க. பீன்ஸா? பீன்ஸ் எதுக்குன்னு கேட்டுக்கோ. எது வாழைக்காய்? அவியலுக்கு தான். அவியல் 40 படி வட்டத்தை வச்சுருங்கன்ட்டேன். 40 படி வட்டத்தில் அவியலை வச்சுருங்க. சாம்பாருக்கா? சாம்பாருக்கு ஏன் வாழைக்காய் போடுது? அவியலுக்கு மட்டும் போடுங்க. எந்த காலத்தில் சாம்பாருக்கு அவியல் போட்டுது? என்னது பருப்பா? பருப்பு அளவோட ஏற்றுங்க. ஏன்னா நாளைக்குள்ள நமக்குள்ள அது இருக்குது. தண்ணி ஏற்றுங்க. ஏன்னா குவாலிட்டி எந்த இருக்குல்ல. அப்பா சாமி நீங்கள் வாரட்டா இதை வச்சு தான் எல்லாமே ரெடி பண்ணது. சாமி இது ரசம் தானே? சரியாக வந்துடுமா? ஏன்னா சாம்பார் மட்டும் தான் அடுத்தால நீங்கள் அடிப்பிய, மற்றபடி வந்து சாப்பாடு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரே ரவுண்டு. சொல்லுங்கண்ணே. தொப்பியா? போட்டு வாங்கண்ணே. மல்லிப்பொடி எவ்வளவு? மல்லிப்பொடி எடுத்துக்கிறீங்களா? சாம்பாருக்கு ரசம் எவ்வளோ கிட்ட மட்டும் கணக்கு பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெட்டிட வேண்டாம். ரசம் 20 கிலோ ரசப்பொடி இருக்கு. ஆமாம் சாமி. அண்ணா இருக்குது சாமி. ஃபுல்லாக அதை கம்ப்ளீட்டாக இருக்குது சாமி. களியாச்சுன்னா அந்த இடத்துல ஊற்றி போடுங்க.